இந்த முறையும் நாளுக்கு நாள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். செஞ்சு காட்டுறீங்களா? கரூர் வேட்பாளர் அந்த ஆட்சி தியாகராஜன் அவர்கள் தலைவர் அவர்கள் ஒப்படைக்கிறார். உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர் தான் நம்ம தியாகராஜன் அவர்கள். தனிப்பட்ட முறையில இந்த கரூர் மாவட்டம் முழுக்க நிறைய மக்கள் சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிறார்கள். வெறும் தேர்தல் மட்டும் மக்களை சந்திக்கிறது கிடையாது. தினமும் வருடம் முழுக்க மக்களோடு மக்களாக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் நம்ம தியாகராஜன் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து தன்னால முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் செஞ்சு வருவார். குறிப்பா மாணவர்களுடைய கல்விக்காக பல உதவிகளை செஞ்சு வர்றாரு. கோச்சிங் கிளாஸ் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்டணம் இல்லாம கோச்சிங் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்தி வர்றார். இவர் சட்டமன்ற உறுப்பினரான மேலும் நம்முடைய தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிச்சயம் செய்வார். அதே மாதிரி அரவக்குறிச்சி வேட்பாளர் அமைந்து இளங்கோ அவர்களும் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். வெற்றி வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி அரவக்குறிச்சிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் இளங்கோ அவர்கள். மக்களோடு இனிமையோடு பழகக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இளங்கோ. அரவக்குறிச்சி மக்களுக்காக மேலும் உரைக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் தேடி நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு கரூர்ல பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 5000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த கரூருக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா மாநகராட்சி பகுதியில் 1140 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திட்டப்பணிகள் நடந்திருக்கு. கரூர் ரிங் ரோடு அமைக்க முதல் கட்டமா 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரிங் ரோடு நிலம் எடுக்கின்ற பணி, 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருமாநிலையுள்ள கலைஞர் பஸ் ஸ்டாண்ட், கரூர் மாவட்டத்துல வெண்ணைமலை, வேளாங்கம்பாளையம், வெஞ்சமாக்கூடலூர் ஆகிய பகுதிகளில் கோவில் நில பிரச்சனைக்கு தீர்வு காண ஸ்பெஷல் டிஆர்ஓ பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுக பரப்புகின்ற பகுதிகளை எல்லாம் முறையெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில உரிய தீர்வு காணப்படும். கரூர் மாநகராட்சியுடைய சில பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களுக்கான வரிகள் சீரமைக்கப்படும். இது கரூர் பகுதிக்கு மட்டும் நாம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆட்சி அமைச்சே நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லாம இருந்து ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. இப்ப சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க.